திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 62ஆம் ரகசியம். தண்ணீர் குடேன் என்றேனோ திருமலை நம்பியைப் போலே. ரந்தி தேவர் எனும் அரசர் தம் வசமிருந்த சிறிதளவு நீரையும் வந்து கேட்டவருக்கு கொடுத்தார். 55ஆம் வார்த்தை. குடம் நிறைய தண்ணீர் இருந்தும் தாகமென கேட்டவனுக்கு கொடேன் என்றவர் விஷயம் இவ்வார்த்தை. ஆளவந்தாரின் சிஷ்யரும் எம்பெருமானாரின் ஆச்சாரியருள் ஒருவருமான பெரிய திருமலை நம்பி திருவேங்கட மலையில் நித்தியவாசமாயிருந்து கொண்டு திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியத்தில் ஊன்றியிருந்தார். இவர் தினமும் பாப விநாச தீர்த்தத்தில் நின்றும் ஒரு குடம் தீர்த்தத்தை தம் தலைமேல் எழுந்தருள பண்ணிக்கொண்டு பெரிய திருமொழி பாடல்களை பாடிக்கொண்டு வந்து அப்பனுடைய திருவாராதனத்திற்கு சமர்ப்பிப்பார். தன்னலமற்ற அன்புடன் செய்யப்பட்ட இந்த கைங்கரியத்திற்கு உகந்த அப்பன் தன் நுகப்பை காட்ட ஒரு வேடுவனாக ஒரு நாள் ஆகாச கங்கை அருகே நம்பி முன் தோன்றி, தாத்தா தாகமாயிருக்கிறது, பருக நீர் தாரும் என்று கேட்க, இவரும் இது திருவேங்கடமுடையான் திருவாராதனத்திற்காக கொண்டு போகிறது, உனக்கு கொடுப்பதற்கில்லை என்று மறுத்து மேலே திருமொழி அனுசந்தானமடியாக எம்பெருமானின் குண சேஷ்டிதங்களை நினைத்து உருகியவராய் செல்ல, வேடனும் ஒரு அம்பை செலுத்தி குடத்தில் ஓட்டை பண்ணி அதில் பெருகிய தாரையை கைகளில் ஏந்தி பருகி கழிக்க, குடம் லேசாக கண்ட நம்பி திரும்பி பார்த்து, வேடனே, திருவேங்கடவனுக்கு துரோகம் பண்ணினாயே, இது நியாயமா? திருவாராதனத்துக்கு நேரமாய் விட்டதே என்று கூற, அந்த வேடன், தாத்தா அருகில் தண்ணீர் உள்ளது, காட்டுகிறேன் வாரும் என்று அழைத்து போக, ஆகாச கங்கை மடுவிலே நீரில்லாமல் வற்றி இருக்க, வேடனும் அங்கிருந்த குண்டுக்கல்லில் கீழ் ஒரு அம்பை செலுத்தி அதை கையால் பிடுங்க அதனின்றும் தீர்த்தம் தாரையாக புறப்பட்டது. வேடனும், தாத்தா இந்த தீர்த்தத்திலேயே நமக்கு நித்தியமாக தீர்த்தம் கொண்டு வாரும் என்று கூறி மறைந்து போக, நம்பி, அப்பன் என்னிடம் இப்படி ஒரு லீலை பண்ணி அனுபவிப்பதே என்று ஆச்சரியப்பட்டு உள்ளம் கரைந்து அந்த தீர்த்தத்தை கலச பானையை ஓட்டையை அடைத்து நிரப்பி அப்பனுக்கு கொண்டு சமர்ப்பித்தார். அப்பனும் அர்ச்சக முகமாய், நம்பி, நீர் கொணர்ந்த தீர்த்தம் நம் தாகத்தை நன்கு தணித்தது என்று அருளி செய்ய கேட்டு, திருவேங்கடமுடையான் பொருள் அல்லாத என்னை இப்படி விஷயீகரிப்பதே என்று மிகவும் உகந்து, அன்று தொடங்கி ஆகாச கங்கையின் அருகே உண்டாக்கின தீர்த்த தாரையினின்றும் தினமும் தீர்த்தம் சமர்ப்பித்து கொண்டு எழுந்தருளி இருந்தார். பின்னர் எம்பெருமானார் இந்த நிகழ்ச்சியை அறிந்து அப்பன் நம்பியை வழியிலே கடாட்சித்த தினம் திருவத்தியன உற்சவம் முடிந்த மறுதினம் ஆகையாலே பிரதி வருடமும் அதே தினத்தன்று இந்த நிகழ்ச்சியை ஒரு உற்சவமாக கொண்டாடும்படி நியமித்தருளினார். ஆதாரம் திருமலை திருப்பதி ஐதீக மாலை எனும் திருமலை ஒழுகு உற்சவ கிரமத்தை அந்நூலில் காணலாம். இப்படி திருமலை நம்பிக்கு திருவேங்கடமுடையான் அருள் பாலித்ததை நினைவூட்டுகிறார் திருவல்லிக்கேணி அம்மையார். 62ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.